என்னடா போக சொல்லிட்டாங்களா? இல்லை சியா, இங்கே தான் இருக்கணும். உன்னைய ஒன்று கேட்குறாங்க, சொல்லு. என்ன கேட்குறாங்க? எதுக்கு மயிலை கொண்டு புதைச்சாராம்? மயில் புதைச்சியில கேட்குறான். மயில் தோட்டத்தில் செத்து கடைஞ்சி எடுத்து புதைச்சேன். ஒரு ஆண் மயில் 2 பெண் மயில். ஏன் கொன்னாருன்னு கேளுங்க. சியாய், மயில் செத்து போச்சுன்னா புதைக்கக்கூடாது. இங்கே வந்து இவர்கிட்ட இங்கெல்லாம் சொல்லணும். இப்போ பாரு, மயிலை நீ தான் கொண்டேன்னு சொல்கிறாங்க. நான் கொள்ளலை. யார் சொன்னது உனக்கு கொண்டாண்டு? இல்லை, சுப்பிரமணியம் வாகனத்தை மயில் வாகனத்தை யார் கொல்ல முடியுமா? அழகான மயிலை போய் நான் கொல்ல முடியுமா? யார் சொன்னேன் அதை? ஏன்னா எப்படி சொல்கிற? இப்போ சொன்னாரா கொண்டாண்டு? இல்லை மேடம், ஒரு கேஸ் போடலன்னு சொன்னால் மயிலினமே அடிச்சுக்குவோம் மேடம். அதனால தான் மேடம் இந்த பேரை போட்டேன். இங்க பாருங்க, தப்பு பண்ணவங்களை பிடிக்க முடியலன்னா அதுக்கு பதில் யாரையும் தூக்கி உள்ள வைக்கக்கூடாது. சட்டம் அதை சொல்லலை. குற்றவாளியை பிடிக்க முடியலன்னா விட்டுருங்க, அவங்க ஊருக்குள்ள அப்படியே இருப்பாங்க. அதுக்கு பதில் நல்லவங்களை தூக்கி வைப்பீங்களா? இப்படி பண்றது ஊருக்கு மட்டும் இல்லைங்க சார், நாட்டுக்கே நல்லது கிடையாது. ஏமா செத்தவன போய் நீங்கள் பேசிக்கிறோம்னா போய் தனியாக பாய்ச்சிட்டு வந்துடுமா நெல் பயிர்த்துக்கு? அப்படிலாம் போக முடியாதுங்க. நீங்கள் 2 பேர் 3 பேர் பேசிக்கிறீங்க, அதுக்குள்ளே வந்துடுமா? யாராவது சொல்லி அவருக்கு புரிய வைங்க. கோர்ட் அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு ஊருக்காரங்க சொல்லுங்க. ஏம்மா நெல் நட்டுக்கிற வேலை ஆள் இல்லாமல் கிடக்கு, மாடு கிடக்கு, கண்டு கிடக்கு. நெல் குலசாமி கோவிலுக்கு நெல் போட்டது, அது வந்தால் தான் என் குலசாமி கும்பிட முடியும். தண்ணி பாய்ச்சி ஆளில் நாங்கள் போய் தான் பாய்ச்சணும். வேற யாரும் இல்லைங்களா அங்கே பார்க்கறதுக்கு? இல்லைம்மா, மாடு கண்டு தோட்டம் துறவுகள்லாம் இவர் ஒரு ஆளாக தான் பார்த்து வராரு. ஊர்க்காரர்களுக்கெல்லாம் அவர் தாங்க தலைக்கட்டு. அவர் தான் நெல் கொடுக்கணும். மேலும் அவள் ஊரில் யாருமே வேறு யாரும் விவசாயமே பண்ணலை. கோயிலுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க நெல்? ஒரு 2 மரக்கா போட்டிருக்காங்க. 2 மரக்கான எவ்வளோ சொல்கிறேன்? 1000 ரூபா 1000 வருமா? சரி, அந்த காசை கொடுத்துட சொல்கிறேன். இப்போ தண்ணி பாய்ச்சலாம் போக முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அவரை. சியாய், நெல் பயிருக்கு தண்ணி பச்சை வேணாமா? துட்டு தந்துடுறாங்களாம், மேலைக்கு நெல் போடுக்குன்னு சொல்கிறாங்க. துட்டு இன்னைக்கு வரும், நாளைக்கு போருமையா? குலதெய்வத்துக்கு நெல் போட்டது, அதை இப்போ நட்டு பறிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு தண்ணி வாய்ச்சாமன்றது அது ஒரு உசுர் இல்லையா? நெல் பயிர் சேர்த்து போகாதா? இது ஒரு உசுருக்காக வேண்டி எத்தனை 1000 உசுரை கொள்றதா? இவர் தான் மயிலை கொண்டாருன்னு கேஸ் போட்டிருக்கீங்களா சார்? சரி, எம்எஃப் போட்டுருவோம். ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. மேடம், எம்எஃப் சார், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். ஆக்ஷன் ட்ராப் பண்ணும். உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நல்லது மேடம். யார் கூப்பிட்டு வந்தது? ஹெட் கான்ஸ்டபிள் பூச்சிக்கணும் மேடம். சரி, என்ன பண்ணுறீங்க? அவரோட வீட்டு வேலை, தோட்ட வேலை என்னென்னு கேட்டுக்கோங்க. பயிருக்கெல்லாம் எத்தனை மணிக்கு தண்ணி பாய்ச்சணும்னு கேட்டு அதை பண்ணிடுங்க. அப்படியே அந்த மாட்டையும் பார்த்துக்கோங்க. ம். அம்மா, ஆ, நான் போய் என்னது சொல்லுங்க? இல்லைம்மா, நானே போய் போட்டுருவேன். அது உங்களுக்கு டியூட்டியாகவே போட்டு சொல்கிறேன். என்ன சார்? ஓடி டியூட்டி போட்டுருவோம் மேடம். ஐயா, இங்க பாருங்க, உங்க தோட்டத்துக்கு அவர் தண்ணி பாய்ச்சுவாரு. நான் சொல்றீங்கம்மா? உங்க தோட்டத்துக்கு அவர் இருக்காருல்ல, அவர் தண்ணி பாய்ச்சுவாரு. இவரா? ஆமா, அவர் பாய்ச்சுவாரு. நீங்க இங்கதான் இருக்கணும் 15 நாளைக்கு. 15 நாளைக்கு ரிமாண்ட் எடுத்துக்கோ.